இந்த வீடியோவில் நிறைய ஸ்பாய்லர் இருக்கும். படத்தை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூவை பாருங்கள். புஷ்பா 2 ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி அல்லு அர்ஜுன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போய் இந்த படத்தை கூவி வித்துக்கிட்டு இருந்தாருங்க. ஆனால் பார்ட் 1க்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷனில் 10% கூட இந்த படத்துக்கு ஹைப் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா பார்ட் 1 வரப்போ அந்த படத்தில் இருந்த ஹைப்பை விட சமந்தா மேலே உள்ள ஹைப்பு தாங்க ஜாஸ்தியாக இருந்துச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க, என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிளாஸை பங்க் பண்ணிட்டு புஷ்பா படத்துக்கு போய் அந்த பாட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டாங்க. அண்ட் அல்லு அர்ஜுன் படம்லாம் ரொம்ப இல்லைனாலும் சில படங்கள் பார்த்துருக்கேன். அதிலலாம் இல்லாத ஒரு அல்லு அர்ஜுன் இதில் பார்த்தேன். நல்லா தாங்க நடிச்சிருந்தாரு. அண்ட் ஃபாஃபா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி, என் தலைவனுக்கு பவரே அந்த கண்ணு தாங்க, அதை கண்ணாடி வச்சு மறைச்சிட்டாங்க. அண்ட் கடைசி சீனில் துணியை கழட்டி நிற்க வச்சதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாதுங்க. ஒரு ஃபாஃபா ஃபேனாக எனக்கெல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சுங்க. ஏன்டா ட்ரெஸ் இல்லாமல் நடித்தா கேவலமானு என்னை கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க. அந்த கதைக்கு தேவைப்பட்டால் நேக்டாக நடிக்கிறதுல கூட தப்பு கிடையாது. லைக் ஆண்டவர் ஆள வந்தான் படத்தில் பண்ண மாதிரி. ஆனால் இந்த மாதிரி மசாலா படத்துக்கு அது தேவையில்லை. அண்ட் படத்தில் நெகட்டிவ் என்னென்னா இவங்க தான். சச் இரிட்டேட்டிங் கேரக்டர் எவர் சீன் இன் மை லைஃபுங்க. இந்த கேரக்டரை தூக்கிட்டாலே 3 மணி நேரம் படத்தில் அரை மணி நேரம் குறைஞ்சிருங்க. ஆனால் செகண்ட் பார்ட்டில் இந்த ஸ்ரீவள்ளி கேரக்டரால் தாங்க கதையே ஸ்டார்ட் ஆகுது. சரி, பார்ட் 2க்கு வருவோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்லாம் பார்த்துடலாம். ஓப்பனிங் சீனு ஜப்பானில் ஹார்பரில் தான் அல்லு அர்ஜுன் என்ட்ரியே. பார்த்தா புஷ்பா ஜாப்பனீஸ் பேசிகிட்டு இருக்காரு. உனக்கு எப்படா ஜாப்பனீஸ் தெரியும்னு அவனுங்க கேட்குறானுங்க. அதுக்கு 45 நாள் கண்டெய்னரில் வரும்போது சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி 30 நாளில் ஜாப்பனீஸ் கற்றுக்கிறது எப்படின்னு ஒரு புக்கு படித்தேன்னு சொல்லி அந்த புக்கை காட்டுவார். சரி, எதுக்காடா ஜப்பானில் இந்த சீன் வைக்கிறாங்க, ஏதாவது ஜப்பானில் தான் கதை நடக்க போதா அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சீன் மட்டும்தான் ஜப்பானில் இருக்குது. கட் பண்ணால் அடுத்து ஃபுல்லாக இந்தியாவில் தான் நடக்குது. எதுக்குடா இப்போ ஜப்பானில் ஒரு சீன் வச்சிங்கன்னு கேட்டால் அது வெறும் புஷ்பா என்ட்ரிக்காக மட்டும்தான். அண்ட் ஃபகத் ஃபாசிலோட என்ட்ரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் அல்லு அர்ஜுன் ஃபாஃபா 2 பேத்துக்கு நடுவில் நடக்கிற ஈகோ கிளாஷ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மெயினாக சொல்லணுன்னா இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்கும், அதில் 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற அந்த கிளாஷ் பயங்கரமாகவே இருந்துச்சு. அண்ட் ராவ் ரமேஷ் ஃபகத் ஃபாசிலோட சீனும் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அண்ட் ராஷ்மிகாவை பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டில் அவங்களுக்கான ஸ்கோப்பு நிறையாவே இருந்துச்சு. அவங்க ஆசைப்பட்டு புஷ்பா கிட்டே கேட்பாங்க, நீ சிஎம் கூட ஒரு ஃபோட்டோ எடு, பெரிய ஃப்ரேம் போட்டு நம்ம வீட்டில் மாட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி, நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போவார். ஆனால் சிஎம் ஸ்மக்லர் கூடலாம் என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த ஆளை அவமானப்படுத்திடுவாங்க. அதுக்கு இவர், என் கூட ஃபோட்டோ எடுக்க மாட்டியா, நான் சிஎம்ஐ மாற்றிடுறேன்டா அப்படின்னு சொல்லி ரமேஷ் ராவை சிஎம் ஆக்குறது தான் மிச்ச கதையே. ஏன் அவன் பொண்டாட்டி ஒரே ஒரு ஃபோட்டோ கேட்டான்னு இவ்வளோ பெரிய அக்கப்போர் பண்ணுறியான்ற மாதிரி இருந்துச்சு. மியூசிக்னு எடுத்துக்கிட்டு அந்த படத்தில் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் பாட்டு எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் படத்தோட சேர்த்து பார்க்கும்போது பாட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம் சிஎஸ் தான் போட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் படத்தில் அவரோட நேமை மென்ஷன் பண்ணவே இல்லை. டிஎஸ்பி தான் ஒரிஜினல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீனுக்கும் பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் மேக்ஸிமம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட்டில் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் டயலாக்லாம் கேட்குறப்போ ஒரு டப்பிங் படம் பார்க்குற ஃபீலே தரல, ஏதோ நம்ம ஊர் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. மதன் கார்கி தான் இந்த படத்துக்கு டயலாக் ரைட்டர் நினைக்கிறேன், ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். சொல்ல போனால் ஃபஸ்ட் ஹாஃப் வரையும் இந்த படம் கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு. ஓகே, இதுக்கப்புறம் ஃபுல்லாக நெகட்டிவ் தான். நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா சிஜே இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணிக்கலாம்னு தோணுது. முக்கியமாக அந்த ஹெலிகாப்டர் சீன்லாம் அப்பட்டமாக தெரியுது இதெல்லாம் க்ரீன் மேட்டு தான், இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃபில் சீன்லாம் ரொம்ப கம்மி தான். ஒவ்வொரு சீனும் ரொம்ப லென்த்தாகவே இருந்துச்சு. பர்டிகுலராக சொல்லணுன்னா ஒரு திருவிழா நடக்குது, அதில் ராஷ்மிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிய வருது. தெரிஞ்ச அப்புறம் புஷ்பா புடவை கட்டி வேண்டுதல் பண்ணிட்டு ஆடுறாரு. வேண்டுதல் பண்ணிவிட்டு ஆடிட்டே தீ மிதிக்கிறாரு. ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி ராஷ்மிகா கேட்குறாங்க. எனக்கு பொன் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அந்த இடத்துல ஒரு சென்டிமெண்ட் சீனு. அதே இடத்துல ஒரு லவ் சாங்கு. அந்த லவ் சாங் முடிஞ்சோன்னா அங்கேயே ஒரு ஃபைட் சீனு. அதுக்கு ரீசன் பொறுக்கி பசங்க பொண்ணுங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. ரொம்ப புது வகையான சீனாக இருக்குல்ல. ஏயா, இந்த சீனை தான் 16 நாள் ஷூட் பண்ணீங்களா? இல்ல, இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். ஆனா எதுவுமே இல்லை. அண்ட் ஃபகத் ஃபாசில் கேரக்டர் பார்த்தா ஒன்று நமக்கு பயம் வரணும், அட்லீஸ்ட் கோவமாச்சும் வரணும். ஆனால் இவரை பார்த்தா பாவமாக இருக்குங்க. அண்ட் அவரோட கேரக்டரை டம்மியாகவே காட்டிட்டாங்க. புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்களடா. இப்போது ஒரு ஹீரோ கேரக்டர் வில்லனை விட ஸ்ட்ராங்கானது, வில்லனை விட இன்டெலிஜென்ட்டுன்னு காட்டுறதுக்காக ரைட்டர்ஸ் நிறையாவே ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் டோலிவுட்டை பொறுத்த வரையும் இதுக்கெல்லாம் மெனக்கிடவே தேவையில்லை. ஹீரோ கேரக்டரை ஸ்ட்ராங்காகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் காட்டணுன்னா வில்லன் கேரக்டர் டம்மியாகவும் காமெடி பண்ணுறவனாகவும் காட்டினா போதும். அப்புறம் இந்த ஐட்டம் சாங் ஒன்று இருக்குது. போன படத்தில் மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்காங்க போல். இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்குது, பொண்டாட்டி பெற்ற புருஷன் கேட்டா என்ன ஆகும்னு
இந்த உலகம் பார்க்கும். ஐ டுக் இட் பர்சனலின்ற மாதிரி இந்த கிசிக்குன்ற ஐட்டம் சாங்கில் ராஷ்மிகா ஆட சொல்ல அல்லு அர்ஜுனும் ஸ்ரீலீலாவும் சேர்ந்து ஆட அதை ராஷ்மிகா பார்த்து ரசிக்க அண்ட் ஃபகத் ஃபாசில் தான் வில்லன்னு பார்த்தா அவரும் படத்தில் முக்கால்வாசி சீனோட காணா போயிட்டார். அப்புறம் யார் தான்டா வில்லன்னு கேட்டால் இந்த திருவிழாவில் பொண்ணுங்கள்ட்ட பிரச்சனை பண்ணாங்கல்ல அவங்க தான். அண்ட் இவரை மறந்துட்டோம் பாருங்க, சோ கால்டு வில்லன் ஜெகபதி பாபு. இப்போ அவரோட அண்ணன் பொண்ணை கடத்திட்டு போகிறாங்க. அவனுங்கள்ட்ட இருந்து எப்படி இந்த பொண்ணை கழுத்தை கடிச்சே காப்பாற்றுறாருன்றது தான் கிளைமேக்ஸான்னு கேட்டால் இல்லை. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லி புஷ்பாவுக்கு அவங்க அண்ணன் பத்திரிக்கை வைக்கிறாரு. அப்புறம் 2 ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்துருது. அப்புறம் பார்ட் 3க்கு லீடு தி ரேம்பேஜ்னு. ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுறப்போ டியூரேஷனை பார்த்தேன், 200 நிமிஷம் போட்டிருந்துச்சு. அதாவது 3 மணி நேரம் 20 நிமிஷம். ஏன்டா ஒரு கமர்ஷியல் படத்தை ஏன்டா அவ்வளோ பெருசாக எடுத்து வச்சுருக்கீங்கன்னு தோணுச்சு. ஆனால் படம் பார்க்கும்போது டியூரேஷன் பிரச்சனையாகவே தெரில. சரி, இந்த படத்தில் அப்படி என்ன தான் சொல்ல வரீங்க? 2000 டன் செம்மரத்தை கடத்தி ஒருத்தனை சிஎம் ஆக்குறது நியாயம்னு சொல்கிறீங்களா, இல்லை ஸ்மக்லிங் பண்ணுறது கரெக்டுன்னு சொல்கிறீங்களா? எனக்கு புரியல சார். ஸோ ஓவராலாக பார்த்தா பார்க்கிங்கில் ஹெல்மெட்டோடு சேர்த்து மூளையும் கழட்டி வச்சுட்டு வந்து லாஜிக் பார்க்காம படத்தை பார்த்தா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இனிஃபைலாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா லாஜிக் மிஸ்டேக் ஹெவியாகவே இருக்கும். அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். சிரிக்காத, என் சேவை இந்த பீச்சுக்கு தேவை. சாப்பிடு சாப்பிடு. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? இந்த படத்துக்கு இனிஷியல் சாய்ஸ் மகேஷ் பாபுன்னு கேள்விப்பட்டேன். அல்லு அர்ஜுன் பண்ணியே படம் இந்த லட்சணத்தில் இருக்குன்னா தலைவன் பண்ணியிருந்தால் என்னவா இருந்திருக்கும். சரிப்பா, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வீடியோ வரும். ஸோ